பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பிரியக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தர் மோசேயினிடம், நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியும் செய்வேன், என் கண்களில் உனக்கு தயை கிடைத்ததே, உன் பேர் முதலாய் எனக்கு தெரியும் என்றார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நான் யார் என்ற ஒரு கேள்வியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தான் யார், இந்த உலகத்தில் நான் யாராக இருக்கிறேன், எனக்கு யார் இருக்கிறார் என்ற நிலையில் அவர்கள் தன்னைத்தானே கேள்வியை கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ ஒரு மனிதனை இந்த உலகத்தில் படைக்கும் பொழுது அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவனை அறிந்தவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், இங்கே மோசையை குறித்து பார்க்கும்போது, மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன்னுடைய மாமனார் வீட்டில் அடிமையாக உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதனை எரிகின்ற முச்சடியிலே, பச்சையாக இருக்கிற அந்த முச்சடியிலே அவர் தோன்றி அவரை சந்தித்தார். அப்பொழுது மோசையிடம் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நீ நிற்கின்ற இடம் பரிசுத்தமானது, ஆகவே நீ உன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போடு என்கின்றார். என்ன இது ஆச்சரியம்! எரிகிறது செடி, ஆனால் இலைகள் கருகவில்லை, அந்த கிளைகள் கருகி போகவில்லை, சாம்பலாகவில்லை. ஆகவே அது நின்று கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய சாட்சி! இதை பார்த்த அந்த மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நான் எந்த வகையில் இந்த காரியத்துக்கு ஆளாவேன்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வரும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பெயர் முதலாய் எனக்கு தெரியும். இன்றைக்கும் கூட சங்கீதக்காரன் தாவீது 139 நான் கருவில் உண்டாகும் முன்பாகவே கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று சொன்னான். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை குறித்து நாம் நினைக்கலாம், கடவுள் எனக்கு தெரியாது, கடவுள் என்னை பார்க்கவில்லை, என்னை அறிந்திருக்கவில்லை. நானும் என்னுடைய வாழ்க்கையில் 2024 அநேக பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமாக நடுவாயின் வார்த்தைகள், அடைய சிந்தனைகள், பிறரோடு உறவாடுகிற தன்மைகள், உறவுகளில் எத்தனை 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 பொய்யான மாய்மாலமான வாழ்க்கை கடவுளிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த ஆண்டின் நிறைவில் இந்த 24வது என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவப்படட்டும், இன்று முதல் நான் புதிய மனிதனாய், ஆண்டவரை உம்முடைய கரத்தில் நீர் என்னை வரைந்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறேன். உச்சதலை உள்ளாங்கால் வரை என்னுடைய அவயங்கள் எல்லாம், என் கை, கால், கண் அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஆகவே அப்படிப்பட்ட உமக்கு முன்பாக நான் மறுப்பதோ கூடாத காரியம். கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளும் பொழுது 1982ஆம் ஆண்டில் நான் எல்லாவற்றையும் இழந்து நிர்பந்தமாய் இருக்கும் பொழுது அந்த நாளை நினைவு கூறுகிறேன். எல்லாவற்றையும் இழந்து நிர்பந்தமாய் நிற்கிற போது, எந்த உதவியும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல், அந்நிய தேசத்தில் மோசை போல நான் விடப்பட்ட போது, யோசேப்பை போல விடப்பட்ட போது, ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் என் காதுகளிலே ஒரு மெல்லிய சத்தத்தினால் பேசினார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், என் மகனே, உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அந்த கடவுள் இந்த அருமையான 2025ஆம் ஆண்டில் உன்னை பெயர் முதலாய் எனக்கு தெரியும் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்பி நான் இந்த வேளையில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் பெயரை அவர் தெரிந்திருக்கிறார், உங்களுடைய உட்படுதலை புறப்படுதலை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய மனதில் ஒன்று, வாயில் ஒன்று வார்த்தைகளை வைத்து பிறரை ஏமாற்றுகிற அந்த மாய்மாலமான தன்மை, நம்முடைய கண்களால் பிறரோடு பேசுகிற அந்த பொல்லாத பழிவாங்கும் கண் பார்வைகள் எல்லாவற்றையும் கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவேதான் உன்னுடைய அவயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், ஆகவே நாம் மறுக்க வேண்டியதில்லை. மோசே இந்த இஸ்ரவேல் மக்களை அழைத்து போகும்போது, உன்னை பெயர் முதலாய் நான் அறிவேன். இன்றைக்கும் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார்.
உன் அவயங்கள் உனக்கு எப்பொழுது எது தேவை என்பதை அறிந்தவராக இருக்கிறார். இந்த ஆண்டில் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினால நாம் இந்த வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சிந்தனைகள் உங்களுக்கு பெரிய விசுவாச வளர்ச்சியும் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளை நினைத்து நன்றி படைக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்திலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் தேவனுடைய உறவிலும் மெய்யாய் வாழ நீர் துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் பொற்பாதம் அணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.